ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இட்லி மீந்து போனால் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப சிம்பிள் தான். யூஸ்வலாக நம்ம இட்லி உப்புமா செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவாக கிளிக் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் இல்லை, இட்லியை வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலில் நல்லா கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனதே அது கூட இட்லி கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். இட்லி வந்து தனித்தனியாக எடுத்து விடுங்க, இல்லாட்டி ஒன்றும் சேர்ந்துடும். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது மசாலா பொடிக்கு வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போனதே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்திங்கன்னா சூப்பரான சில்லி இட்லி ரெடி. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.